குளிக்க போ முடியல, காலையில பிரஷ் பண்ண முடியல, ரெஸ்ட் ரூம் போ முடியல, காஃபி குடிக்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியா தண்ணி கூட குடிக்க முடியல. எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த பக்கம் ஃபீட் பண்ணிட்டு, அந்த பக்கம் சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி என்னால இருக்க முடியல. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைம்லயும் வந்து பம்ப் பண்ணி வச்சுட்டு, நீங்க குளிக்க போறது, அந்த ம். மாதிரி உங்களோட வொர்க்க வந்து கண்டிப்பா பண்ணலாம். ஸோ பம்பிங்ல வந்து இங்க என்னன்னா, நான் நெறைய பார்க்குறது, நெறைய பம்ப்ஸ் வச்சிருக்காங்க. மேனுவல் வச்சிருப்பாங்க, வேரியபிள் வச்சிருப்பாங்க, சிங்கிள் எலக்ட்ரிக் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபிளான்ஸ் சைஸ் வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ண தெரியல அப்டின்னா, நெறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க ஹவ் டூ மெஷர் ஃபிளான்ஸ் சைஸ்ன்னு போட்டீங்கன்னா, என்னோட வீடியோஸே வரும். ஸோ நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு மெஷர் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி பம்ப்ஸ் போடுறது நல்லது. இங்க வந்து நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா 2, 3 பிராண்ட்ஸ்ல தான் ஃபிளான்ஸ் சைஸ் இருக்கு. அந்த 2, ம். 3 பிராண்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவா இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கே! சரி நம்ம இது போவோமே அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டு, அது வொர்க் ஆகாது. செக்ரீஷன் வந்து இருக்கும். ஆனா வந்து அதில ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அகைன் மதர்ஸோட டவுட் என்னன்னா, எனக்கு தான் வந்து மில்க் செக்ரீஷன் அப்ப இல்ல. நான் பம்ப் கூட பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பம்ப் பண்ணி பார்க்கும்போது ஃபிளான்ஸ் சைஸ் கரெக்ட்டா இல்லன்னா ஒண்ணுமே கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து தெரியாது மதர்ஸ்க்கு. ஸோ அப்படி தெரியாம போறதுனால பம்ப் தான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பம்ப் வச்சிருப்பாங்க. அடுத்து இன்னொரு பம்ப் வச்சிருப்பாங்க. ஓகே வேரபிள் அந்த என்ன குக் பண்ற விளாக் பண்ற அந்த இன்ஃப்ளூயன்சர் வச்சு வச்சு 100 எம்எல் 200 எம்எல் 1 லிட்டர்லாம் கலெக்ட் பண்ணேன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேரபிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கின்னு சொல்லிட்டு அத ஆர்டர் பண்ணாங்க.